வள்ளி 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 வள்ளியின் கதை. என்னால உங்களுக்கு இந்த நிலைமை, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல சேகர், நீ அப்படியெல்லாம் நினைக்காத. எங்க அம்மா பணத்தாசை பிடிச்சி இந்த மாதிரி நம்மளை துரத்திட்டாங்க. கண்டிப்பா அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. நீ உன்ன மேல இந்த பழியெல்லாம் போட்டுக்காத. அது சரி, நடந்தது நடந்துடுச்சு. இப்ப நீ போய் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ அவங்க கூட இரு. நீ எதுக்கு இங்க வந்து கஷ்டப்படுற? இல்ல சேகர், எங்க அம்மா உண்மையாவே நம்மளோட மனசை புரிஞ்சுக்கணும். பணம் தான் எல்லாமே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்றத அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த காசு எனக்கு சுக்கு கொடுக்கலையனா, அது மட்டும் இல்லாம நீ என்னோட அந்த ஐயா கிட்ட நீ பேசலனா எனக்கு இந்த கடை இல்லை. இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரியும் தானே. தெரிஞ்சும் உங்க 2 பேருக்கு எதுவுமே ஒன்று உரிமை இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இன்னைக்கு நீங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்கீங்க. நாளைக்கு நான் கூட இந்த நிலைமைக்கு எப்ப வேணாலும் வரலாம். அதனால எங்க அம்மா பட்டு திருந்துட்டோம். திருந்ததுக்கு அப்புறமா நானே அவங்க கிட்ட போவேன். நீங்க 2 பேரும் இப்படியே கவலைப்பட்டு இருந்தா எப்படி? இனிமே நம்ம இந்த வாழ்க்கையை எப்படி சர்வைவ் பண்ண போறோம்? இந்த எந்த யோசனை இல்லாம நீங்க 2 பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? நடந்தது நடந்துடுச்சு. இனிமே எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும். சரி சுக்கு, நீ சொல்றது சரிதான். ஆனா நம்ம கையில இப்ப ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன பண்றது? அதுதான் நீங்க என்ன இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணிட்டீங்க இல்லையா? இனிமே நான் போய்க்கிறேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. வீட்டுக்கு வரைக்கும் விடுறேன்னு சொன்னா நீ கேட்கல. அட்லீஸ்ட் பஸ்ஸில்னா நான் உன்னை ஏற்றி விட்டுட்டு தான் போவேன். அப்படியெல்லாம் பாதி ரோட்ல விட்டு போற ஆளுன்னு நினைச்சுக்காதீங்கம்மா. ஐயோ, நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சரி வாங்க, கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காருவோம், பஸ் வர வரைக்கும். சரி ஃபைன். என்ன பண்றதுன்னா என்ன பண்றது மதன்? நம்மளுக்கு தெரிஞ்சது டீ பிசினஸ் மட்டும்தான். நம்மளால டீ பிசினஸ் மட்டும்தான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? அது சரிம்மா தங்கச்சி, ஆனா நம்ம கிட்ட தான் காசே இல்லையம்மா. நம்ம எதனா ஒரு ஆபீஸ்க்கு கான்ட்ராக்ட் பேசஸ் போனாதான் உண்டு. ஏன்னா அவங்க தான் அட்வான்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு. என்னங்க, அவங்க என்னமோ பேசுறாங்க, என்னன்னு கேளுங்க. ஷோ, என்ன வள்ளி நீ? அவங்க பேசுறதெல்லாம் நம்ம ஒட்டி கேட்கலாமா? அதெல்லாம் தப்பு. அட நீங்க வேற, அவங்க ஏதோ ஆபீஸ் கான்ட்ராக்ட், டீ கடை அந்த மாதிரி ஏதோ பேசுறாங்க. அது என்னன்னு கேளுங்கன்னு. ஓ சரி சரி. சரி அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி ஆபீஸ்லயே எதனா கான்ட்ராக்ட் கொடுக்குவாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம போய் எல்லா ஆபீஸும் ஏறி இறங்கினா தானே அவங்களுக்கு எதனா ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம சும்மா இப்படி பஸ் ஸ்டாப்ல உட்காந்துக்குன்னு நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு போலமே இருந்தா என்ன நடக்கும்? அது சரியோ சுக்கு, நம்ம போனதும் எப்படி அவங்க கொடுப்பாங்க? அதுக்கெல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா? டீ கடைக்கு என்ன ஃபார்மாலிட்டி இருந்துட போகுது? நீங்க டீ வச்சு கொடுங்க, அவங்க குடிச்சு பார்க்கட்டும். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு 3 months 6 months அப்படின்னு கான்ட்ராக்ட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வேணா அவங்கள கண்டினியூ பண்ண சொல்லிக்கலாம். என்னங்க, எனக்கு தெரிஞ்ச அவங்க டீ கடை பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு கான்ட்ராக்டர் யாருன்னா வருவாங்களான்ட்டு திங்க் பண்ணிட்டு தானே இருந்தோம். இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? என்ன வழி சொல்றீங்க? அது எப்படி முன்ன பின்ன தெரியாமங்களுக்கு போய் நம்ம இது பண்ண முடியும்? அட என்னங்க நீங்க, நம்ம நம்ம ஆஃபீஸில் தானே அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறோம். அவங்க டீ செஞ்சு கொடுக்க போகிறாங்க, நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஒரு 10 days 15 days அந்த மாதிரி நம்ம பேசிஸில் இவங்கள புக் பண்ணலாம். இவங்களோட கேரக்டர் அதெல்லாம் பார்க்கலாம். நம்மளுக்கு அது பிடிச்சிச்சுன்னா நம்ம வேணால் அதுக்கப்புறமா ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல்
நம்மளுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தால் நம்ம வந்து எவ்ரி 5 டேஸ்க்காக வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிட்டோம், அதுக்கு தேவையானது அவங்க பண்ணி கொடுக்கட்டும். கொஞ்ச நாள் ட்ரஸ்ட் வரவிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுவும் சரியான யோசனையாக தான் இருக்கு. இரு, எதுக்கோ ஒரு டைம் அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசிட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். ஆ சரி சரிங்க, கேட்டு பாருங்க. ம் எப்படியோ டீயும் காஃபியும் போட்டு வச்சாச்சு. வந்தவங்களுக்கு ஊற்றி கொடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த வேலை பண்ணுறதுக்கு என்னமோ அவ்வளோ சலிப்பு சலிச்சிட்டு இருந்தாங்க. நாம் பண்ணுற ஸ்டைலில் பார்த்து இந்த ஊரே அசந்துடணும். ஒருத்தர் வராரு வராரு. வாங்கண்ணா வாங்க. ஏய், என்னம்மா, நான் உனக்கு அண்ணாவா? என் வயசு என்ன, உன் வயசு என்ன? ஐயோ சார் கொச்சுக்காதீங்க, தெரியாம சொல்லிட்டேன். சரிங்க சார், என்ன குடிக்கிறீங்க? டீ காஃபி? லெமன் லெமன் டீ கொடுங்க. டீ? சரி, அது என்ன சார் லெமன்? எனக்கு புரியலையே. லெமன் என்ன, எலுமிச்சு பழம். எலுமிச்சு பழத்தோட டீ கொடுங்க. இதனடா இது வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கே. நம்மளுக்கு என்ன, ஆசைப்பட்டு கேக்குறாரு, கொடுப்போம். சரிங்க சார், நீங்க போய் உட்காருங்க. 1 நிமிட்ல நான் வரேன். ஆ ஆ, சரி சரி. இந்தாங்க சார், வாங்கிக்கோங்க. என்னம்மா இது? நான் லெமன் டீ தானே கேட்டேன். ஓ மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க, இந்த ஒரு நிமிஷம். இந்தாங்க சார், எலும்பிச்சு பழம். இது எலும்பிச்சு பழம், அது டீ, எலும்பிச்சு பழ டீ. ஏம்மா, நீ லூஸா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியாம்மா? நான் என்ன கேட்டேன், நீ என்னம்மா கொடுக்குற? இத பாருங்க சார், எனக்கும் கோவப்பட தெரியும். போனா போட்டோம், கஸ்டமர் ஆச்சேன்னு சும்மா இருக்கேன். டீ கடையில் போய் எலும்பிச்சு பழம் கேட்குறீங்க. நான் எங்கே போவேன் எலும்பிச்சு பழத்துக்கு? டிஸ்ட்ரிக்டாக கட்டி வச்ச எலும்பிச்சு பழம் உங்களுக்காக எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க என்னடானா என்ன லூசுன்றீங்களா? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. தம்பி, ஒரு நிமிஷம். என்ன சார், என்ன ஆச்சு? நான் வேணா அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிட்டா? இல்லைப்பா, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் வந்து ஏதோ டீ கடை பற்றி பேசிட்டு இருந்தீங்களே, அது என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக எங்கள் கம்பெனிக்கு நாங்கள் வந்து ஒரு நல்ல டீ மாஸ்டராக தான் பார்த்துட்டு இருந்தோம். நீங்களும் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எங்கள் காதுக்கு விழுந்தது. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறோம். ஆமாங்க சார், ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு டீ கடை வச்சுருந்தோம். சில பல காரணத்தினால அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதனால தான் சரி மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்ட்டு தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். உங்கள் ஆஃபீஸில் ஒரு டீ கடை ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எங்களுக்காக கொடுங்க சார். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட் சர்வீஸ் கொடுப்போம் சார். ஆமாம் சார், எங்கள் மதனும் எங்கள் அண்ணன் டீ போட்டு நீங்கள் குடிச்சது இல்லையே. ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை குடிச்சு பாருங்க, நீங்கள் அவங்களோட ஃபேன் ஆயிடுவீங்க. இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு, இது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனாலும் ஆக்சுவலாக வந்து என்னோட அப்பா தான் கம்பெனியை பார்த்துக்கிறாங்க. நீங்கள் வந்து நாளைக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, ஒரு தடவை அப்பாவை மீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எங்களோட இந்த சுச்சுவேஷனில் தெய்வமாக நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் வரோம். கண்டிப்பாக எங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் சார். எல்லாம் செக்கப் முடிஞ்சாச்சுமா. இப்போதைக்கு உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் தாராளமாக இன்னைக்கு சாயந்தரமே டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம். ஓகேவா?
சரிங்க டாக்டரே. அப்புறம் நீங்கள் நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கம்மா. ஏன்னா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஈஸி டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பிடுங்க. நிறைய கீரை வகைகள், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியானது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எனக்குன்னு ஒருத்தி மருமகளா வந்து வாச்சவ எப்போ பார்த்தாலும் கீரை குழம்பையே கதின்னு கிண்டி கிண்டி வைப்பா. இப்போ இவங்க வேற காய்கறி கீரை வகைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அவளுக்கு என்ன இன்னும் திண்டாட்டம்டா. கறி காமிக்கிறதுக்கே மூக்கால அழுவா. இப்போ அவ்வளோதான். அதுங்க மட்டும் வெளியே போய் தின்ட்டு தின்ட்டு வந்து நம்மளுக்கு பழைய சோறு கஞ்சி அதுதான் கொடுக்குங்க. என்ன பண்றது? எல்லாம் தலைவிதி. என்னம்மா என்னமோ யோசிச்சுன்னு இருக்கீங்க? யோசிச்சா மட்டும் என்ன ஆயிட போகுது டாக்டரே? அதான் நீங்க சொல்லிட்டீங்களே. அதையே தின்ற விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க. எண்ணெயும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐயா ஐயா, அப்புறம் இன்னும் என்னய்யா அப்புறம்? இன்னும் அது இல்லாம சமைக்கவும் முடியாது. சாப்பிடாம பட்னியா இருந்து செத்துட சொல்றீங்களா? ஐயையோ, நான் அப்படி சொல்லலம்மா. எல்லாமே கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறேன். உங்களோட ஹெல்த்துக்காக தாம்மா சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மருந்து மாத்திரையாக தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் வாயை கட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன். சரிம்மா, அப்போ நான் வரேன். உங்கள் பையன் வந்தாங்கன்னா என்னோட கேபினில் வந்து பார்க்க சொல்லுங்க. ஆ ஆ. இந்த வயசுலயும் வாயை காட்டலன்னா எப்படி? நொறுக்கு தீனி எப்படி கேட்குது பாரு இந்த அம்மாவுக்கு. பாத்தியா எப்படி பேசிட்டு போறான் பாரு. அது சாப்பிடாதீங்க இது சாப்பிடாதீங்க, அது வைக்காதீங்க இது வைக்காதீங்க. இப்படி சொன்னா போய் போய் என் மருமக கிட்ட போய் சொன்னா அவ எனக்கு சோறே போட மாட்டா. என்னதான் படிச்சுட்டு வந்துருக்குறாங்களோ. அந்த காலத்துலலாம் எங்க அம்மா அப்பா என்ன சாகிற வரைக்குமே அந்த கமர்கட்டுல இருந்து எல்லாமே தான் தின்னுட்டு இருந்தாங்க. எது தின்னாம இருந்தாங்க? ஏய் ஜானகி, அந்த காலம் வேற இந்த காலம் வேறடி. சாப்பிட்றது உனக்கு தான் ஒத்துக்கிறது இல்லைன்னு தெரியுதுல்ல. அப்பவும் ஏன் சாப்பிட்ற? கொஞ்சம் அளவா தானே சாப்பிட சொல்றாங்க. அதுல என்ன இருக்கு? ஆமா, பெரிய மனுஷி இவ வந்துட்டு அப்படியே எனக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கறதுக்கு. எது தின்னணும் எது தின்னக்கூடாதுனால எனக்கு தெரியும். இவளுக்கு என்னவா? ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.